நான் செய்ய போகிறது தாய் சிக்கன். அது என்னென்ன செஞ்சுக்கிட்டு பார்ப்பேன். தாய் சிக்கனை சாப்பிட்டுருக்கேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில். இப்போ அதே மாதிரி தாய் சிக்கன் ரெசிபி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்துருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த 300 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 6 பல் பூண்டு, 1 வெங்காயம், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஜூலியன் சில்லி பச்சை மிளகா, அப்புறம் வந்து மெல்லிசா நறுக்கின கேரட்டு, அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, கடைசியாக எண்ணெய். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் எண்ணெயை ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் 6 பல் பூண்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்குங்க. இதில் சிவப்பு கலர் மிளகா பவுடரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சிவப்பு கலர் ஆயிடுச்சு. இப்போ இதில் திரும்ப எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் பவுடர் வதக்கிடுச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் சோயா சாஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. சோயா சாஸ் பாஸ்தான் அடிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பார்த்தா இப்போ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே, இப்போ இதில் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு இந்த டொமேட்டோ சாஸெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எண்ணெய் திரிஞ்சு வரக்கூடாது, எண்ணெய் திரிஞ்சு தான் வரணும். இப்போ எனக்கு இந்த டொமேட்டோ சாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பப்ஸை சாப்பிட்ருக்கேன், ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது ரொம்ப சிம்பிள், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனலில் வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோலு செஞ்சுருக்கோம். இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்தாவும் சாஸும் செஞ்சுருக்கோம். இப்போ இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் சிக்கன் பீஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி அதுலேயே திருப்பிக்கோங்க. திருப்பினாத்தான் கலர் கலராக தெரியும். இப்போ
நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பை போட போகிறேன். ஓகே, இப்போ இதில் சிக்கன் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். நல்லா கலக்குங்க. இப்போ இதில் மூட போகிறப்ப வைக்கணும். இப்போதைக்கு இந்த கவரை மூடியாச்சு. இப்போதைக்கு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இந்த சிக்கனே வெந்துருச்சு. இப்போதைக்கு இந்த ஜூலியன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக மெலிசா நறுக்குனா கேரட்டு நல்லா கிளறுங்க. ஓகே, இப்போ இதில் கவர் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்தை போட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தாய் சிக்கன் ரெடி.